இந்த காலத்துல அதிகமா சாப்பிடுற உணவு பரோட்டா. இந்த பரோட்டாவின் தீமைகளை பற்றி சொல்றது தாங்க இந்த சாப்பிடாதீங்க ப்ளீஸ். இந்த காலத்துல எல்லாருக்கும் ஏற்ற விலையில பிடிச்ச மாதிரி கிடைக்கிறது பரோட்டா தாங்க. கமகமக்கும் குருமா வாசனையோட பொரிச்செடுத்த இந்த கலர்ஃபுல்லான பரோட்டாவை ருசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இதுலயே பல வகை உண்டுங்க. சில்லி பரோட்டா, முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா, வீச்சு பரோட்டான்னு சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு மனசையும் நாக்கையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு இந்த பரோட்டா. இதுதாங்க இப்போ நம்ம தேசிய உணவாவே மாறிட்டு இருக்கு. இந்த பரோட்டா சாப்பிடறதுனால வர பாதிப்பை பார்ப்போமா? பரோட்டா செய்ய முக்கியமான மூலப்பொருளா இருக்கிறது மைதா. இந்த மைதா எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? கோதுமையோட மேல இருக்க தவிட நீக்கப்பட்டு அரைக்கப்படுவதால கிடைப்பது தாங்க இந்த மைதா. மைதா வெள்ளையா இருக்கணும்ன்றதுக்காக இதுல பென்சாயில் பெராக்சைடு என்னும் வேதிப்பொருளை சேர்க்கிறாங்க. இந்த வேதிப்பொருள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு தெரியுமா? துணிகளை தயார் செய்யும் ஆலைகளிலும் தலைமுடி சாயங்களிலும் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. இதுல புற்றுநோய் உண்டாக்கும் தன்மை அதிகமாகவே உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாம மோனோசோடியம் குளுட்டாமேட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதுதாங்க நம்ம அஜினமோட்டோ. பரோட்டா உள்ளிட்ட அனைத்து மைதா உணவுகளிலும் சேர்க்கப்படுற ஒரு வேதிப்பொருள். சுவைக்காக சேர்க்கப்படுற இந்த வேதிப்பொருளை பல நாடுகள்ல தடை பண்ணிட்டாங்கன்னு உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனாலும் கூட தமிழ்நாட்டுல இது முக்கியமா அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. இதை தவிர பல அமிலங்கள் மற்றும் அலாக்சின் என்னும் வேதிப்பொருளையும் பயன்படுத்துறாங்க. இதனால வர பின் விளைவுகள் உங்களுக்கு தெரியுமா? பரோட்டாவை தொடர்ந்து சாப்பிட்றதால கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் உடம்புல சேருதுங்க. சிறுநீரகங்கள், நீரிழிவு நோய், இதய கோளாறுன்னு சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாமையே நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோங்க. அந்த காலத்துல கம்பு கேப்பைன்னு சாப்பிட்டு 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனா இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்ன்ற கிணத்துல விழுந்துட்டாங்க. இந்த நிலைமைய மாத்தணும்னா அதுக்கு எல்லாரோட முயற்சியும் வேணும். எனவே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறத உணர்ந்து இயற்கை உணவான சிறுதானியங்கள், பழங்கள் சாப்பிட்டு மகிழ்ச்சியா வாழுங்க.